சட்டசபை தேர்தலை முன்னிட்டு விஜயின் தாவேகாவுக்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை ஒதுக்கியுள்ளது. தமிழக தேர்தல் அரசியல் களத்தில் புதிய சகாப்தம் படைக்கப் போகிறது தாவேகா தலைவர் விஜயின் வெற்றி சின்னமான விசில். மாற்றத்திற்கான விசில் சத்தம் மாநிலம் முழுவதும் ஒலிக்கட்டும். அந்த ஒலியில் மக்களுக்கான நம் புதிய அரசு பிறக்கட்டும் என ஆதவர்ஜுனா கூறியுள்ளார். தாவேகாவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக சட்டசபை தேர்தலுக்கான விசில் ஊதப்பட்டு விட்டது. அனைத்து கட்சிகளும் இப்போதே தேர்தலுக்கு தயாராகி புறப்பட ஆயத்தமாகிவிட்டன என பிரவீன் சக்கரவர்த்தி கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் பாரதிய ஜனதா தலைவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி இல்லத்தில் விருந்து அளிக்கப்பட்டது. அங்கு அதிமுக பாரதிய ஜனதா இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. எம்என் ரேகா என்பது வெறும் ஒரு திட்டம் அல்ல, அது இந்தியாவின் ஏழை குடும்பங்கள் கண்ணியத்துடன் வாழ்வதற்கான உரிமை என ராகுல் தெரிவித்துள்ளார். மோடி அரசு இந்த திட்டத்தை ரத்து செய்வதன் மூலம் கிராமப்புற இந்தியாவின் அடித்தளத்தையே தகர்க்க முயல்கிறது என்றார். தேர்தல் சமயத்தில் கொளத்தூர் தொகுதியில் வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்யப்பட்ட பணம் திமுக தலைவர் ஸ்டாலினுடையது என்பதற்கான நேரடி ஆதாரங்கள் இருக்கிறதா என சுப்ரீம் கோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழக மக்களின் ஒரே சின்னம் விசில், வெற்றி சின்னம் விசில். சட்டசபை தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுவோம், விசில் போடுவோம் என்று விஜய் தெரிவித்துள்ளார். உடன்பாடே இல்லாதவர்கள் இணைந்து கூட்டணி உருவாக்கினால் எப்படி வெற்றி பெறும்? திமுக கூட்டணி மக்களை உணர்ந்த கூட்டணி, தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெறும் என கனிமொழி கூறியுள்ளார். அரசு ஊழியர்களுக்கான வாக்குறுதிகளில் ஒன்று மட்டும் நிறைவேற்றிவிட்டு 99% நிறைவேற்றப்பட்டதாக சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் சொல்வது கண்டிக்கத்தக்கது. மனசாட்சியே இல்லாமல் முதல்வர் பொய் சொல்லலாமா என அன்புமணி கூறியுள்ளார். தாவேகாவின் தேர்தல் அரசியல் வரலாற்றின் முதல் வெற்றி அத்தியாயம் தொடங்கியிருக்கிறது. தாவேகா ஈட்டப்போகும் வெற்றியை முன்கூட்டியே கணித்து கட்டியம் கூறும் சின்னமான விசில் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தாவேகா தலைவர் விஜய் கூறியுள்ளார். விசில் சின்னம் 1 வருஷத்துக்கு முன் விஜய்க்கு நான் கொடுத்த ஐடியா என நடிகை கஸ்தூரி தெரிவித்தார். தை பிறந்தாச்சு, விஜய்க்கு வழியும் பிறக்கும் என்றார். வரவிருக்கும் குடியரசு தின அணிவகுப்பில் 29 விமானங்கள் இடம்பெறும். அவற்றில் 7 போர் விமானங்கள் சிந்தூர் என்ற அமைப்பில் பறக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டத்தில் நடந்த விபத்தில் 10 ராணுவ வீரர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த கடினமான நேரத்தில் வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருடன் தேசம் துணை நிற்கும் என்றார். பிசிசிஐயால் நடத்தப்படும் கிரிக்கெட் அணியை டீம் இந்தியா என்றோ அல்லது இந்திய தேசிய கிரிக்கெட் அணி என்றோ அழைப்பதற்கு பிரசார் பாரதிக்கு தடை விதிக்க கோரிய மனுவை சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்தது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் அமைத்துள்ள காசா அமைதி குழுவில் சவுதி அரேபியா, கத்தார், எகிப்து, ஐக்கிய அரபு அமீரகம், ஜோர்டான், துருக்கி, இந்தோனேஷியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய 8 நாடுகள் இணைந்துள்ளன. தெலங்கானா மாநிலம் காமரெட்டி மாவட்டத்தில் மர்ம நபர்கள் கொடுத்த விஷத்தை குடித்து 15 குரங்குகள் இறந்தன. மேலும் 80 குரங்குகள் மயக்கமடைந்து கவலைக்கிடமான முறையில் சிகிச்சை பெற்று வருகின்றன. பிற நாடுகளை அச்சுறுத்த பொருளாதார பலம் தற்போது ஆயுதமாக மாறியுள்ளதாக அமெரிக்காவை கனடா பிரதமர் சாடியிருந்தார். அதற்கு அமெரிக்காவிடமிருந்து ஏராளமான இலவச சலுகைகளை பெறும் கனடாவுக்கு நன்றி உணர்வு இல்லை என்று ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். 2026 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பெறும் விதமாக டிடிவி தினகரனின் அமமுகவை தொடர்ந்து ஜி.கே. வாசனின் தமாக மற்றும் ஏசி சண்முகத்தின் புதிய நீதி கட்சி என மேலும் 2 கட்சிகள் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் முன்னிலையில் இணைந்தது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தேசிய அளவில் பிரதமர் மோடியும் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமியும் தலைவர்களாக இருப்பார்கள் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார். தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் என தெரிவித்தார். என்டிஏ கூட்டணியில் உள்ள புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி சென்னையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோரை சந்தித்து பேசினார். என்டிஏ கூட்டணியில் இணைந்த ஜி.கே. வாசன் சட்டசபை தேர்தலில் தமாக தனிச்சின்னத்தில் போட்டியிடும், திமுகவை எதிர்க்கும் சக்திகள் ஒரே அணியில் திரள வேண்டும் என கூறினார். இபிஎஸ் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக எம்எல்ஏ வானதி, நாளுக்கு நாள் என்டிஏ கூட்டணிக்கு பலம் அதிகரித்து வருகிறது. நாளை நடைபெறும் பொதுக்கூட்டம் நிச்சயமாக தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கான பொதுக்கூட்டமாக இருக்கும் என கூறினார். 23 ஆண்டுகால ஓய்வூதிய பிரச்சினையை தீர்த்து வைத்துள்ளோம். அரசு ஊழியர்களின் மகிழ்ச்சி அதிமுகவினருக்கு பிடிக்கவில்லை என சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். போராட்டம் நடத்திய ஊழியர்களை அழைத்து பேசி 95% கோரிக்கைகளை நிறைவேற்றியுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையில் தெரிவித்தார். அரசு ஊழியர்களின் ஊதியம் குறித்து எடப்பாடி பழனிசாமி கொச்சைப்படுத்தி பேசியதை யாரும் மறந்துவிட மாட்டார்கள் என்றார்.
சட்டசபையில் நேரமில்லா நேரத்தில் ஒரு பொருள் குறித்து விவாதிக்க அனுமதிக்க வேண்டும் என அதிமுகவினர் கோரிக்கை விடுத்தனர். நேரமில்லா நேரத்தில் விவாதிக்க முன்கூட்டியே அவைக்கு தகவல் சொல்ல வேண்டும் என சபாநாயகர் கூறினார். இதையடுத்து அதிமுகவினர் வெளிநடப்பில் ஈடுபட்டனர். மூலப்பொருட்கள் விலை உயர்வால் கறிக்கோழி பண்ணையில் பணிபுரியும் 5 லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு கூலி உயர்வு வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கோரிக்கை வைத்துள்ளார். 2026 தேர்தல் களம் ஆரிய திராவிட போரின் மற்றொரு களம். அந்த களத்தில் திமுக கூட்டணி வலிமையுடன் நிற்கிறது. அரசியல் எதிரிகளையும் அவர்களின் அடிமைகளையும் எதிர்கொண்டு வெற்றியை உறுதி செய்யும் களம் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். எதிர்க்கட்சியான அதிமுக உள்ளிட்ட பல கட்சிகள் டெல்லிக்கு ஓடி பாரதிய ஜனதாவின் பாதம் பணிந்து நிற்கின்றன. மத்திய பாரதிய ஜனதா அரசின் வஞ்சகத்தை எதிர்க்கும் துணிச்சல் திமுகவிற்கு மட்டுமே உண்டு என மொழிப்போர் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு முதல்வர் ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் நடக்கும் அனைத்து கொடூரமான சம்பவங்களுக்கும் கஞ்சா போதை ஆசாமிகள் தான் காரணம். அதை கட்டுப்படுத்த இந்த திமுக அரசால் முடியவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். பொதுமக்கள் அனைவரும் போதை கும்பலின் கொலைவெறி தாக்குதலில் பலிகடாவாகி வருவது கஞ்சாவின் கைப்பிடியில் தமிழகம் சிக்கி இருப்பதை தெள்ளத் தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடக்கும் போராட்டங்களுக்கு 50 நாட்களுக்கு பின் தேசிய ஜனநாயக கூட்டணி தீர்வு காணும் என பாரதிய ஜனதா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறினார். ஓ பன்னீர்செல்வம் விரைவில் கூட்டணிக்கு வருவார் என்றார். 2026 தேர்தலில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு மீண்டும் டார்ச் லைட் சின்னத்தை இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்துள்ளது. தாவிக தலைவர் விஜய் தனித்தே நிற்பார். அவருக்கான கூட்டணி நிச்சயம் அமையும். 234 தொகுதிகளிலும் தாவிக வெற்றி பெறும். தாவிக தலைவர் விஜய் கை காட்டுபவரே வெற்றி வேட்பாளர் என செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சொந்த மக்களின் ஜனநாயக குரல் விலையை இரும்பு கரம் கொண்டு நெரிக்கும் திமுகவிற்கு மாநில உரிமைகள் பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். பிசிக எம்எல்ஏ பாலாஜி லஞ்சம் கேட்டு தொடர்ந்து மிரட்டுவதாக கோவளத்தில் செயல்படும் ஹெலிகாப்டர் நிறுவனம் சார்பில் சபாநாயகர் அப்பாவுவிடம் புகார் மனு அளிக்கப்பட்ட நிலையில் மக்கள் பாதுகாப்புக்காக கேட்டால் அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் குற்றம் சாட்டுகின்றனர் என எம்எல்ஏ பாலாஜி விளக்கம் அளித்துள்ளார். தாவிகவுக்கு விசில் சின்னம் கிடைத்ததை தொடர்ந்து அக்கட்சி தொண்டர்கள் சென்னை மயிலாப்பூர் உள்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விசில் ஊதி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் சங்கர மடத்திற்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குடும்பத்துடன் வருகை தந்து சங்கர மடத்தின் மடாதிபதி விஜயேந்திர சரஸ்வதி சுவாமியை நேரில் சந்தித்து ஆசி பெற்றார். திருப்பதி ஏழுமலையான் கோயில் எதிரே உள்ள நாத நீரஞ்சன மேடையில் பிரபல இசையமைப்பாளர் ட்ரம் சிவமணி தனது குழுவினருடன் இசை நிகழ்ச்சி நடத்தினார். சட்டசபை தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைப்பீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்த ஓ பன்னீர்செல்வம் பொறுமையாக இருங்கள் சொல்கிறேன் என கூறினார். திமுகவில் இணையப் போவதில்லை. அரசியல் வாழ்க்கையில் இருந்து என்னை விடுவித்துக் கொள்கிறேன் என ஓபிஎஸ் ஆதரவாளரும் குன்னம் தொகுதி முன்னாள் எம்எல்ஏவுமான ராமச்சந்திரன் கூறினார். சட்டசபை தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக மாமல்லபுரத்தில் ஜனவரி 25ஆம் தேதி தாவிக தலைவர் விஜய் தலைமையில் மாநில மாவட்ட அளவிலான செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெறும் என பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் மன்னரை போல எல்லாவற்றையும் தீர்மானிக்கவும் நவீன இந்தியாவின் கட்டமைப்பை உடைக்கவும் பாரதிய ஜனதா விரும்புகிறது. அதை தடுக்க ஒரே வழி நாம் ஒன்றிணைவதே ஆகும் என காங்கிரஸ் எம்பி ராகுல் கூறியுள்ளார். கர்நாடகாவில் இன்று காலை நடந்த சட்டசபை முதல் கூட்டத்தொடரில் உரையை முழுமையாக வாசிக்காமல் வெளிநடப்பு செய்த கவர்னர் தாவர்சந்த் கெலாட்டை காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் முற்றுகையிட்டு முழக்கமிட்டு அமளியில் ஈடுபட்டனர். சத்தீஸ்கரின் பலோடா பஜார் படபாரா மாவட்டத்தில் உள்ள இரும்பு ஆலையில் நிலக்கரி உலை வெடித்ததில் 6 தொழிலாளர்கள் இறந்தனர். 4 பேர் பலத்த காயமடைந்தனர். மீட்பு பணிகள் தொடர்கிறது. போலீஸ் விசாரணை நடக்கிறது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வரும் 26ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நாளை உறைபனி ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் திருச்சி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ஆகிய 4 மாவட்டங்களில் வரும் 25ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஜி ராம்ஜி திட்டம் தொடர்பாக நாளை தமிழக சட்டசபையில் சிறப்பு தீர்மானம் கொண்டுவரப்படும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கைகள் குறித்து விரிவாக சிந்தித்து அவை நிச்சயம் நிறைவேற்றப்படும். கடந்த காலங்களில் போராட்டக்காரர்கள் நள்ளிரவில் கைது செய்யப்பட்ட நிலை மாறி
தற்போது திராவிட மாடல் ஆட்சியில் பேச்சுவார்த்தைகள் மூலம் ஜனநாயக ரீதியாக தீர்வு காணப்படுகிறது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். 150 நாள் வேலை என்று மத்திய அரசு கூறியிருப்பது தேர்தலுக்கான பொய். இது ஏமாற்று வேலை. மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டத்தை நிறுத்துவதற்கு பாரதிய ஜனதா அரசு முயற்சிக்கிறது என சட்டசபையில் அமைச்சர் ஐ. பெரியசாமி கூறினார். என்டிஏ கூட்டணியில் நாங்கள் வெற்றி பெறக்கூடிய 10 தொகுதிகளை கேட்டுள்ளோம். ராமதாஸ் அன்புமணியை நான் சமாதானப்படுத்துவேன் என ஜான் பாண்டியன் கூறினார். இடி, ஐடி, சிபிஐ போன்றவற்றை வைத்து திமுகவினரை முடக்கிவிடலாம் என்ற சதித்திட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் பணிய மாட்டோம், துணிந்து நிற்போம். இனம், மொழி, நிலம் காத்திடும் போரை தொடர்ந்திருப்போம் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். எம்மதமும் சம்மதம் என்றால் விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி உள்ளிட்ட இந்துக்களின் பண்டிகைக்கு முதல்வர் வாழ்த்து சொல்லாதது ஏன் என சட்டசபையில் கேள்வி எழுப்பிய பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதிக்கு அது அவரவர் தனிப்பட்ட உரிமை, அதில் நீங்கள் தலையிட முடியாது என சபாநாயகர் அப்பாவு பதில் கூறினார். பாரதிய ஜனதாவுக்கும் AR ரஹ்மானுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் மீது பாரதிய ஜனதாவுக்கு எந்த கோபமும் இல்லை. இதில் திமுக MP கனிமொழிக்கு என்னதான் பிரச்சனை என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு கோவை மருதமலை முருகன் கோவிலுக்கு வரும் 30ஆம் தேதி முதல் பிப்ரவரி 2ஆம் தேதி வரை கார் மற்றும் டூ வீலரில் செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. நம் முன்னோர்களின் வீரத்தையும் மக்கள் நலன் காக்கும் ஆட்சி முறையையும் காட்சிப்படுத்தியிருக்கும் திரௌபதி 2 திரைப்படத்தை விரைவில் தியேட்டரில் காண உள்ளேன். இந்த திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துகள் என அன்புமணி கூறியுள்ளார். தமிழகத்தில் பிரதமர் மோடி முன்னிலையில் நாளை நடைபெறும் மாபெரும் NDA பொதுக்கூட்டத்தில் சுமார் 5 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். தமிழையும் தமிழக மாணவர்களின் அறிவையும் திறமையையும் தொடர்ந்து கொச்சைப்படுத்தி வரும் கவர்னர் ரவிக்கு மாணவர்களுக்கு பட்டம் வழங்கும் தகுதியில்லை என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் குற்றம் சாட்டியுள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டத்தின் அடிப்படையே உரிமை என்ற வார்த்தைதான். ஆனால் தற்போது அந்த அடிப்படை கருத்தையே முடிவுக்கு கொண்டுவர பாரதிய ஜனதா விரும்புகிறது என டெல்லியில் நடந்த விவசாயிகள் மாநாட்டில் ராகுல் பேசினார். தங்கள் கூட்டணி வலிமையான கூட்டணி என்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நாளை நடைபெறும் பொதுக்கூட்டம் பெரிய மாற்றத்துக்கான கூட்டமாக அமையும். NDA கூட்டணியின் வெற்றிக்கு பொதுக்கூட்டம் அச்சாணியாகும் என்றார். அரசியல் கட்சிகளின் பிரச்சார கூட்டங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க கோரிய வழக்கை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கரூர் தாவேக கூட்ட நெரிசல் சம்பவம் துரதிருஷ்டவசமானது, அதில் தலையிட்டு எந்த கருத்தும் கூற விரும்பவில்லை என கருத்து தெரிவித்தனர். தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளரான பியூஷ் கோயலை சந்தித்த IJK தலைவர் பாரிவேந்தர் இந்த முறை தனி சின்னத்தில் போட்டியிட உள்ளோம். அதிமுக அறிவித்துள்ள இலவச அறிவிப்புகளில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என அதிருப்தி தெரிவித்தார். NDA கூட்டணியில் TTV தினகரன் மீண்டும் இணைந்தது குறித்து பேசிய தாவேக நிர்வாகி செங்கோட்டையன், யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் சேரலாம், அது அவரவர் மனநிலையை பொறுத்தது, எங்கு சென்றாலும் வாழ்க என்று கருத்து தெரிவித்துள்ளார். 2026 சட்டசபை தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என ஏற்கனவே கூறிவிட்டேன். இருப்பினும் பாரதிய ஜனதா தலைமை என்ன உத்தரவிடுகிறதோ அதை செயல்படுத்துவேன் என நடிகர் சரத்குமார் கூறினார். பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடரில் தேசிய மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் சட்டம் நீக்கப்பட்டதற்கு எதிராக காங்கிரஸ் வலுவாக குரல் எழுப்பும் என மல்லிகார்ஜுன கார்கே அறிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேருவீர்களா என்ற கேள்விக்கு இப்போது பதில் சொல்ல முடியாது. அதற்கு இன்னும் நிறைய காலம் நேரம் இருக்கிறது என முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் கூறினார். கவர்னர் உரையில் மத்திய அரசுக்கு எதிரான அம்சங்கள் இருப்பதால் கர்நாடக சட்டசபை கூட்டத்தை புறக்கணிப்பதாக கவர்னர் தாவர்சந்த் கெலாட் அறிவித்துள்ளார். கர்நாடக சட்டசபை கூட்டத்தை புறக்கணிக்கும் கவர்னரின் முடிவுக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்துவது குறித்து கர்நாடக அரசு ஆலோசனை நடத்தி வருகிறது. மேலும் கவர்னரின் செயலுக்கு எதிராக ஜனாதிபதியிடம் புகார் தெரிவிக்கவும் முதல்வர் சித்தராமையா திட்டமிட்டுள்ளார். முன்கூட்டியே சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதால் பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. பிரதமர் மோடி நாளை கேரளா செல்கிறார். அங்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் மோடி 3 அம்ரித் பாரத் ரயில்கள் உட்பட 4 புதிய ரயில் சேவையையும் துவக்கி வைக்கிறார். ஜார்க்கண்ட் மாநிலம் நக்வாதி ரயில்வே கிராசிங்கில் தண்டவாளத்தில் நின்ற லாரி மீது பயணிகள் ரயில் என்ஜின் மோதியது. அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்புகள் ஏதுமில்லை. லாரி மீது ரயில் மோதும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் மோடிக்கு பிறகு இந்தியாவில் மிக கடினமான வேலை கௌதம் கம்பீருக்கே என இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீரை காங்கிரஸ் MP சசி தரூர் பாராட்டி புகழ்ந்துள்ளார்.
ஆந்திராவில் 16 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள் சோசியல் மீடியாக்கள் பயன்படுத்துவதற்கு கட்டுப்பாடுகள் விதிப்பது தொடர்பாக பரிசீலித்து வருகிறோம் என அம்மாநில அமைச்சர் நாரா லோகேஷ் கூறினார். ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டத்தில் ராணுவ வாகனம் 200 அடி பள்ளத்தாக்கில் கவிழ்ந்த விபத்தில் 10 வீரர்கள் பலியானார்கள். காயமடைந்த 7 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்தியுள்ளது. மருத்துவ ஆராய்ச்சிக்கு வழங்கப்படும் புகழ்பெற்ற வைலி ரிசர்ச் ஹீரோஸ் 2025 விருதை வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை உலக சுகாதார அமைப்பின் முன்னாள் உறுப்பினரான டாக்டர் சந்திரகாந்த் லஹாரியா பெற்றுள்ளார். கல்வித்துறைக்கு அப்பாற்பட்ட தாக்கம் என்ற பிரிவில் தேர்வாகி பரிசை வென்றார். ஏர் இந்தியா நிறுவனம் இதுவரை இல்லாத வகையில் 2025-2026 ஆண்டறிக்கையில் 15,000 கோடி ரூபாய் நஷ்டத்தை பதிவு செய்ய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அருணாச்சல பிரதேசத்தில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. ரிக்டர் அளவில் 5 பதிவாகியது. மக்கள் வீதியில் சாலையில் தஞ்சமடைந்தனர். குடியரசு தின அணிவகுப்பில் சிஆர்பிஎஃப் ஆண்கள் படையை 26 வயதான சிம்ரன் பாலா என்ற இளம் பெண் அதிகாரி தலைமையேற்று வழிநடத்துகிறார். ஆண்கள் படைப்பிரிவுக்கு பெண் ஒருவர் தலைமை தாங்குவது இதுவே முதல் முறை. சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கில் கைதான 11 பேரில் 3 பேர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்த நிலையில் ஐயப்பனின் சொத்தையே கூட்டமாக சேர்ந்து கொள்ளையடித்துள்ளதாக கூறி அவர்களின் ஜாமீன் மனுக்களை கேரள ஐகோர்ட் நீதிபதி பதருதீன் தள்ளுபடி செய்தார். ஆந்திராவின் நெல்லூரில் இருந்து பயணிகளை ஏற்றுக்கொண்டு ஹைதராபாத் நோக்கி சென்ற தனியார் ஆமனி சொகுசு பேருந்து தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். அமெரிக்காவின் வரி விதிப்பை தாண்டி இந்தியாவில் தோல் பொருட்கள் ஏற்றுமதி 0.4% அதிகரித்துள்ளது என தோல் ஏற்றுமதி கவுன்சில் தெரிவித்துள்ளது. டெல்லி ஜனாதிபதி மாளிகையில் உள்ள அமிர்த தோட்டம் பொதுமக்கள் பார்வையிட பிப்ரவரி 3ஆம் தேதி முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் வரும் 26இல் நடக்கவுள்ள குடியரசு தின விழா கொண்டாட்டத்தில் 26-26 என்ற ரகசிய குறியீட்டில் தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பழனி திரு ஆவினன்குடி கோவில் முருகன் கோவிலில் டிசம்பர் 8 கும்பாபிஷேகம் நடந்தது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மண்டல பூஜை இன்று சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனையுடன் நிறைவு பெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் திருூர் அருகே பாரதப்புழை நதியில் கங்கையின் புண்ணியத்தை தேடி கும்பமேளாவிற்கு வந்த பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். பிப்ரவரி 3ஆம் தேதி கும்பமேளா நிறைவடையும் வரை தினமும் காலையில் நிலா நதியில் புனித நீராடலாம். குளித்தலை அடுத்த தோகைமலையில் பழமையான பாலதண்டாயுதபாணி கோவிலில் இருந்த முருகன் சிலை மீட்கப்பட்டுள்ளது. அதை அகற்றி புதிய சிலைக்கு குடமுழுக்கு செய்த சிவாச்சாரியார் மற்றும் உடந்தையாக இருந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களின் ஹால் டிக்கெட் மற்றும் பதிவு எண் தயார் செய்யப்பட்டு இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. பள்ளிகள் தங்கள் மாணவர்களின் விவரங்களை பதிவிறக்கம் செய்யலாம் என பள்ளிக்கல்வித்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. தமிழகத்தில் மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் பஞ்சாயத்துகளில் திடக்கழிவு மேலாண்மை வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யும்படி தமிழக அரசுக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. சென்னையிலிருந்து சிங்கப்பூர், டெல்லி, மும்பை செல்ல வேண்டிய 6 ஏர் இந்தியா விமானங்கள் நிர்வாக காரணங்களால் இன்று திடீரென 2 மணி நேரத்துக்கு மேல் தாமதமாக புறப்பட்டுச் சென்றதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். திருப்பத்தூர் நாற்றம்பள்ளி அடுத்த கொத்தூர் கிராமத்தில் மயிலார் பண்டிகையை முன்னிட்டு பாரம்பரிய எருதுவிடும் விழா கோலாகலமாக நடந்தது. 400க்கும் மேற்பட்ட காளைகள் சீறி பாய்ந்தன. வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளுக்கும் ரொக்க பரிசுகள், கோப்பை வழங்கப்பட்டது. கோவை கண்ணப்ப நகர் பகுதியில் உள்ள பொது கழிவறையில் தண்ணீர் எடுக்கச் சென்ற ஜோதி என்ற பெண் தண்ணீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்தார். பெண்ணின் உடலை கைப்பற்றிய போலீசார் விசாரிக்கின்றனர். சார்பதிவாளர் அலுவலகம் செல்லாமல் வீட்டிலிருந்தே பத்திரப்பதிவு செய்யும் வசதி அறிமுகமாகியுள்ளது. பதிவுத்துறையில் ஸ்டார் 3.0 திட்டத்தின் கீழ் 18 புதிய சேவைகளை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பிரபல பின்னணி பாடகி ஜானகியின் மகன் முரளி கிருஷ்ணா மாரடைப்பால் காலமானார். இவரது மறைவுக்கு ரசிகர்கள், திரைத்துறையினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். திருவாரூர் அருகே கடை வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டிராக்டரை அடையாளம் தெரியாத நபர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. திருவாரூர் தாலுகா போலீசார் விசாரிக்கின்றனர்.
திருப்பூரில் கொங்கு கலை இலக்கிய பண்பாடு பேரவை தொடக்க விழா நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கலெக்டர் அலுவலகத்திற்கு வந்த கவிஞர் வைரமுத்துவை வழக்கறிஞர் சங்கத்தினர் வரவேற்றபோது கூட்டத்தின் மீது மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் செருப்பை வீசிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் கிணத்தடியில் காணாமல் போன 7 அரசு பழங்குடியினர் பள்ளி மாணவர்களை நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பின் கண்டுபிடிக்கப்பட்டனர். பெற்றோர் ஞாபகம் வந்ததால் சென்றுவிட்டதாக மாணவர்கள் விசாரணையில் தெரிவித்தனர். தூத்துக்குடி முள்ளக்காடு கிராமத்தில் நாளொன்றுக்கு 60 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை நன்னீராக்கும் திட்ட பணிக்கு முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். மீன்பிடிக்கும் போது நடுக்கடலில் தவறி விழுந்த புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோழிநகர் பகுதியைச் சேர்ந்த மீனவர் விவேக்கை கடலோர காவல் போலீசார் மீட்டனர். மாயமாகியுள்ள மற்றொரு மீனவர் கரிகாலனை தேடி வருகின்றனர். தென்காசி கேஆர் காலனி பகுதியில் உள்ள மெடிக்கல் ஷாப்புக்குள் திடீரென கார் ஒன்று புகுந்தது. மருந்து வாங்கிக் கொண்டிருந்த ஒருவர் காயமடைந்தார். சென்னையில் நடந்த புத்தக கண்காட்சியில் 9 கோடி ரூபாய் வரை புத்தகங்கள் விற்பனையாகியுள்ளது. 14 லட்சத்திற்கும் மேல் புத்தகங்கள் விற்பனையாகியுள்ளன. நடப்பாண்டு அதிக அளவில் புத்தகங்கள் விற்பனையாகியுள்ளதாக கூறப்படுகிறது. பழனி முருகன் கோயிலில் வரும் 31ஆம் தேதி முதல் 3 நாட்கள் தரிசன கட்டணம் ரத்து செய்யப்படுகிறது. தைப்பூசத்தை முன்னிட்டு பக்தர்கள் இலவசமாக சாமி தரிசனம் செய்யலாம் என கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு 1720 ரூபாய் குறைந்து 1,13,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 215 ரூபாய் குறைந்து 14,200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 340 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை, காஞ்சிபுரம் உட்பட 8 மாவட்டங்களில் சிக்கன் குனியா பாதிப்பு அதிகரித்து வருவதாக பொது சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. சமூக வலைதளங்களில் வரும் பாரம்பரிய மருத்துவ முறை கருத்துக்களை நம்ப வேண்டாம் என ஆயுஷ் மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் அறிவுறுத்தியுள்ளது. கோவை சரவணம்பட்டியில் காதலிக்க மறுத்ததால் 17 வயது மாணவியை கல்லூரி வளாகத்தில் சக வகுப்பு மாணவன் கத்தியால் குத்தியுள்ளார். மாணவி மீட்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சரவணம்பட்டி போலீசார் விசாரிக்கின்றனர். ஊத்துக்குளி அருகே ஷாலிமர் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 35 கிலோ கஞ்சா பையை கோவை ரயில்வே போலீசார் பறிமுதல் செய்து திருப்பூர் மதுவிலக்கு அமலாக்கத்துறை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். குலசேகரன்பட்டினம் அருகே உள்ள செட்டியாபத்து பகுதியில் வசித்து வந்த கள்ள காதலியின் 4 வயது பெண் குழந்தையை பலாத்காரம் செய்து கொன்ற இசக்கிராஜ் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணம் லே கார்கில்லி கோவில் மர்ம நபர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் இறந்தனர். நியூசிலாந்தின் மவுங்கானை மலையடிவாரத்தில் திடீரென ஏற்பட்ட நிலச்சரிவில் சுற்றுலா முகாம்கள், வாகனங்கள் மண்ணில் புதைந்தன. பலர் மாயமாகினர். அவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடக்கிறது. கிரீன்லாந்தை கைப்பற்ற அந்நாட்டின் மீது படையெடுக்க மாட்டோம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். கிரீன்லாந்து விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகள் மீது கூடுதல் வரி விதிக்கப்படும் என்ற முடிவையும் டிரம்ப் வாபஸ் பெற்றார். இந்திய ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான பாதுகாப்பு உறவை மேலும் வலுப்படுத்த ஜனவரி 27 புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. பிரதமர் மோடி மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. நமக்கு நல்ல ஒப்பந்தம் அமையும். மோடி அற்புதமான தலைவர், சிறந்த நண்பர் என அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். T20 உலகக்கோப்பை தொடரில் விளையாடுவோம், ஆனால் இந்தியாவில் விளையாட மாட்டோம் என வங்கதேச கிரிக்கெட் வாரிய தலைவர் அமீனுல் இஸ்லாம் புல்புல் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அறிமுக இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி இயக்கத்தில் விக்ரம் பிரபு நடித்த 25வது படம் சிறை. தயாரிப்பாளர் லலித் மகன் LK அக்ஷய்குமார் முக்கிய வேடத்தில் நடித்திருந்தார். 6 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகி நல்ல விமர்சனங்களை பெற்ற இந்த படம் 25 நாட்களில் 31 கோடியே 58 லட்சம் ரூபாய் வசூலித்துள்ளதாக அறிவித்துள்ளனர். தமிழகத்தில் மட்டும் 22 கோடியே 27 லட்சம் ரூபாய் வசூலை பெற்றுள்ளது. சிரஞ்சீவியின் 158வது படத்தை பாபி கொல்லி இயக்க உள்ளார். AR ரகுமான் இசையமைக்கிறார். இப்படத்தில் சிரஞ்சீவியின் மகள் கதாபாத்திரத்தில் நடிக்க இளம் நடிகைகள் கீர்த்தி ஷெட்டி, அனஸ்வரா ராஜன் ஆகியோருடன் பேச்சு நடந்த நிலையில் கீர்த்தி ஷெட்டியை ஒப்பந்தம் செய்துள்ளனர். விரைவில் அறிவிப்பு வெளியாகிறது. திரௌபதி 2 திரைப்படம் தமிழக மக்களிடையே பிரிவினையை தூண்டுபவர்களை அடையாளம் காட்டுவதாக அமையவும் மாபெரும் வெற்றியடையவும் எனது மனமார்ந்த வாழ்த்துகள் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் கரை எனும் படத்தில் நடித்துள்ளார் தனுஷ். இதன் படப்பிடிப்பு முடிந்துள்ளது. இயக்குனர் கூறுகையில், 90s காலகட்டத்தில் ராமநாதபுரம் பகுதியில் நடைபெற்ற கதையாக இந்த படத்தை உருவாக்கியுள்ளோம். தனுஷ் கொஞ்சம் வில்லத்தனம் கலந்த வேடத்தில் நடித்துள்ளார் என்றார். நடிகை மாளவிகா மோகனன் அளித்த ஒரு பேட்டியில், தமிழ், தெலுங்கில் உள்ள சில நடிகைகள் வசனங்களை கூட கற்க மெனக்கெடுவதில்லை. சோகமான, கோபமான காட்சிகளில் 1, 2, 3, 4 அல்லது ABCD என சொல்லிக்கொண்டு முகபாவனைகளை மட்டுமே வெளிப்படுத்துவர்.
பின்னர் டப்பிங்கில் அதை மேட்ச் செய்வர். ஓரிரு முறை அல்ல, வாழ்க்கை முழுக்கவே அவர்கள் இப்படித்தான் செய்கிறார்கள் என்றார். உலகத்தையே கலக்கிய அவதார் படத்தின் படப்பிடிப்பு மொத்தம் 31 நாட்கள் தான். போஸ்ட் புரொடக்ஷன் 1 வருடத்திற்கு மேலாக செய்தார்கள். நடிகர்களின் ஒத்துழைப்பு இருந்ததால் என்னால் இப்படத்தை 31 நாட்களில் எடுக்க முடிந்தது என திரௌபதி 2 படப்பிடிப்பு குறுகிய காலகட்டத்தில் முடித்தது குறித்து இயக்குநர் மோகன்ஜி தெரிவித்துள்ளார். இயக்குநர் சுந்தர் சி, நடிகர் விஷால் கூட்டணியில் உருவாகும் 4வது படத்திற்கு புருஷன் என பெயரிட்டுள்ளனர். நாயகியாக தமன்னா நடிக்க முக்கிய வேடத்தில் யோகி பாபு வருகிறார். இந்த படத்தின் அறிமுக வீடியோ வெளியாகி உள்ளது. ஆக்ஷன் காமெடி கலந்து வெளியிட்டுள்ளனர். வீட்டில் மாணிக்கமாகவும் வெளியே பாஷாவாகவும் விஷால் இருப்பது போன்ற கதை. நடிகை சாய் பல்லவி ஹிந்தியில் அமீர்கான் மகன் ஜுனைத் கான் ஜோடியாக ஏக் தீன் படத்தில் நடித்துள்ளார். இந்த படம் குறித்து அமீர் கூறுகையில், இது ஒரு தூய்மையான கிளாசிக் கலந்த மேஜிக்கான காதல் படம். இதில் சாய் பல்லவி நடித்தது மகிழ்ச்சி. அவர் சிறந்த நடிகை, அற்புதமாக நடித்துள்ளார். என் மகனும் சிறப்பாக நடித்துள்ளார். மே 1 படத்தை காண ஆவலுடன் உள்ளேன் என்றார். இயக்குநர் மோகன்ஜி இயக்கத்தில் உருவாகியுள்ள திரௌபதி 2 திரைப்படம் நாளை வெளியாகிறது. இந்நிலையில் படத்தின் கதாநாயகன் ரிச்சர்ட் ரிஷி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார்.